பவளப்பாறைகள் கடலின் மழைக்காடுகள் என்றும் அழைக்கப்படும். அவை உயிரியல் ரீதியாக செழிப்பானவையும் வித்தியாசமானவையும் கூட. இன்று இலங்கையில் பவளப்பாறைகள் பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளாகியுள்ளன. மனிதர்கள் காரணமாக இருக்கும் விடயங்களில் நாங்கள் ஏற்கனவே கவனம் கொண்டுள்ளோம். காரணம், அவை முக்கியமான சிதைவுகளுக்கு காரணமாக இருக்கின்றன. இவற்றில் தவறான மீன்பிடி முறைகள், டைனமைட் போன்று அதிக வெடிபொருள் பாவனை மற்றும் சுற்றுலாத்துறை, துறைமுக அபிவிருத்தி என்பனவும் அடங்கும். ஆனால் மனிதர்கள் மட்டுமல்லாத தீவிர அழுத்தங்கள் காரணமாகின்றன. 1998 இந்து சமுத்திர பகுதியில் மிக மோசமான பவளப்பாறைகளை விளையச் செய்யும் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. அந்த வருடத்தில் இலங்கையின் தெற்கு கரையோரத்தில் 80% பவளப்பாறைகளை நாங்கள் இழந்துள்ளோம். கடலின் வெப்பநிலை அதிகரிப்பதனாலும் இதர அழுத்தங்களினாலும் பவளப்பாறைகள் வெளிர செய்யப்படுகின்றன. ஆனால் பிரசன்னாவும் அவரது பணித்தோழர்களும் அந்த நிலைமையை நம்பிக்கை இழந்து சும்மா பார்த்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் இயற்கைக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு தீர்மானித்துள்ளனர். இயற்கை பாதுகாப்பு குழுவானது ஒரு சிறு சூழலியல் அமைப்பாகும். கடந்த சில வருடங்களாக அவர்கள் ரூமசெல பவளப்பாறைகளை பழைய நிலைக்கு கொண்டு வருவதில் தம்மை ஈடுபடுத்தி வருகின்றனர். ரூமசெல தெற்கு நகரமான காலியிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலேயே உள்ளது. ரூமஸ்ல கடற்பாறைகள் ஒரு விசேடமான இடம். காரணம், இங்கு 1998 முன்பு தெற்கு கரையோரத்தில் அதி உயர் உயிரியல் பல்லினத்தன்மை கொண்ட பவளப்பாறைகள் நிறைந்திருந்தன. வெளிரட்சியும் நடவடிக்கையின் பின்னர் இவை முக்கியத்துவத்தை பெற்றுக்கொண்டன. ஏனென்றால் வேறு கடற்கரையில் இறக்கும் போது இந்த கடற்கரையில் தப்பி உயிர் பிழைக்க வேண்டியவையாகின. பவளப்பாறைகளை பழைய நிலைக்கு கொண்டு வருதல் என்பதே நீண்ட கால முயற்சிக்கும் பொறுமைக்கும் உரிய விடயமாகும். பிரசன்னவும் சுழியோடிகளும் இடிந்த பொருட்கழிவுகளை அகற்றுவதிலும் உயிரினங்கள் வாழும் பவளப்பாறையின் மேலுள்ள படிவங்களை அகற்றுவதிலும் கடுமையாக உழைக்கின்றனர். சில வேளைகளில் ஆரோக்கியமான பவளப்பாறைகளை கொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு உயிரினங்களையும் அகற்றுவார்கள். இவை கடற்பாறையிலே ஏற்படக்கூடிய இயற்கை அழுத்தங்களை குறைக்கின்றன. அத்துடன் இந்த சுழியோடிகள் பகுதி பகுதியாக பவளப்பாறையின் மீள நடுகையினையும் மேற்கொள்கின்றனர். 1996 கடற்பாறைகள் ஒரு பாரிய தாக்குதலால் பாதிக்கப்பட்டன. ஒரு பகுதி நிலமட்டத்திற்கு இடித்து தள்ளப்பட்டன. பின் இந்த கடற்பாறை பகுதியை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வருதல், தரக்குறைவு ஏற்படுத்தும் படிவுகளை கடற்பாறைகள் எப்படி எதிர்க்க முடியும் போன்ற பரிசோதனைகள் செய்யும் ஒரு பக்க கூட்டு செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப கட்டத்தில் இது ஒரு பரிசோதனை விடயமாகவே இருந்தது. பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதில் உள்ள அடிப்படை வேலைகள் என்ன என்பதை எமது தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். 1998 ஏற்பட்ட வெளிரச் செய்யும் நிகழ்வின் பின் இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டியுள்ளதை குழு உணர்ந்து கொண்டது. உயிர்த்தட்டு பிழைத்திருக்கும் கடற்பாறைகளை பழைய நிலைக்கு கொண்டு வருதல் கட்டாயமானதாகும். ஒரு காடு அழிக்கப்பட்டால் அது தானே முளைத்து வளரும் வரை காத்துக் கொண்டிருக்க முடியாது. மீள்நடுகை செய்ய வேண்டும். எனவே பழைய நிலைமைக்கு கொண்டு வருதலை நாங்கள் முக்கியமானதாக பார்க்கின்றோம். எனவே பழைய நிலைமைக்கு கொண்டு வருதலை நாங்கள் முக்கியத்துவமானதாக பார்க்கின்றோம். அவர்கள் கூட்டமாக இணைந்து பல்வேறு பவள இன வகைகளிலும் கடற்பாறையை உருவாக்குவது பற்றிய ஆய்வை மேற்கொண்டுள்ளனர். விரைவாக வளரும் இனம் ஒன்றையே மீள் நடுகைக்காக தேர்ந்தெடுத்துள்ளனர். இந்த நீருக்கு அடியிலான நாற்று மேடையில் உணர்வுள்ள பவளங்கள் மீள் நடுகைக்கு தயாராகும் வரை நாட்டிடப்பட்டுள்ளன. இங்கு மீள் நடுகை உள்ளாக நடைபெறுகிறது. பவளங்களை கடற்பாறையுடன் ஒட்டிக்கொள்ளச் செய்வதற்காக விரைவாக இருக்கும் சீமேந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. ரூமசெல கடற்கரையில் உபாயமான இடங்களில் சில ஆயிரம் பவள பகுதிகள் நாட்டப்பட்டுள்ளன. அவை கடற்பாறையின் வளர்ச்சியையும் மீளுருவாக்கத்தையும் விரைவுபடுத்தும். நான் இதை கற்றுக்கொண்ட பிறகு இந்த கடற்பாறைகள் பாதுகாக்கப்பட வேண்டியன என்பதை நான் காண்கின்றேன். இந்த பணியில் உதவும் வகையில் அடுத்தவர்களையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இக்கடற்பாறைகளில் மிதமான அபிவிருத்திகளை மேற்கொள்ளும் போது வேறு பவளப்பாறைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதை நடவடிக்கை குழு அறிந்து வைத்திருக்கிறது. இலங்கையின் பவளப்பாறைகளை பாதுகாப்பதற்காக இன்னும் அதிகமான தேவைகளை செய்ய வேண்டியுள்ளது. மீள் உருவாக்கமானது நட்பயனுடையதாகும் போது பரந்த அளவில் செயற்பட வேண்டும். ஏனைய கடற்பாறைகளுக்கு பரப்புவதே எமது பிரதான இலக்காக உள்ளது. ஏனைய கடற்பாறைகளும் மீள் உருவாக்கு செயற்பாடுகள் உருவாக்குவதற்கும் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றி சமூகத்தவர்களுக்கு பயிற்சி அளிப்பதையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். கடற்பாறைகளுக்கு இடையில் உயிருள்ள பவள பகுதிகளுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொடுக்கிறோம். அதாவது பல்லின உயிர்த்தன்மை உள்ள கடற்பாறைகளை மீள கட்டியமைக்கப்படுவதுடன் பவளங்களுக்கு கடற்கரையில் உயிர் வாழக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது.